ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். என்னடா காலையிலே எடிட்ஸ் வருதுன்னு பார்க்குறீங்களா? எங்களுடைய வீட்டில் நேற்றுக்கு நைட்லேருந்து கரண்ட்டே இல்லை. யூபிஎஸ் ஒரு 4 o'clock வரைக்கும் தாங்குச்சு. அதுக்கப்புறம் யூபிஎஸும் தாங்கலை. நோ ஃபேன், நோ வைஃபை, எப்படா வாழ்றது அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ஸோ தாங்குற வரைக்கும் இந்த மொபைல் இருக்கும், அதுக்கப்புறம் இதுவும் செத்து போயிடும். ஆல்ரெடி இன்னொரு மொபைல் பக்கத்து வீட்டில் சார்ஜ் கொடுத்துருக்கேன். சிங்கிள் ஃபேஸ் ஏதோ போயிடுச்சு போலங்க. அந்த லைனில் இருக்க ஒரு ஆப்போசிட் வீட்டில் கரண்ட் இருக்கு, எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அந்த மாரி மொமெண்ட்டாக இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் டக்குன்னு. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஆர்வக்கொளர் தன்னுடைய சேட்டை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே விஜய் கீழே படுத்துட்டு இருக்காங்க. அம்முக்குட்டி இரும்புற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. எந்திரிச்சு ஓடி போய் இவர் பார்க்கும்போது காவேரி அழகா அந்த குழந்தைக்கு தடவி எல்லாம் கொடுத்துட்டு அழகா பார்த்துக்கிறத அதை விஜய் நின்று ரசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க. ஸோ மார்னிங் காவேரி அம்முவை எழுப்பி, அம்மு நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் வர வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முக்குட்டி நீங்களும் அப்போ போகாமல் என் கூட இருங்க அப்படின்னு க்யூட்டாக சொல்லுது. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு காவேரி கிளம்புறாங்க. விஜய் ட்ராப் பண்ணுறீங்கிறாங்க. வேண்டாம், நான் ஆட்டோவில் போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரமாக காவேரி நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ விஜய் வருவார். விஜய் ஏன் இன்னும் போலையா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஆட்டோ கிடைக்கல அப்படின்னோடனே, ஸோ அந்த ஆட்டோ கேன்சல் ஆயிடுச்சு, இன்னொரு ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ நான் இருங்க நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை புக் ஆயிடுச்சு, 5 minutes வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் போய் அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்க தெரியுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே விஜய் கேட்குறாங்க, ஏங்க எந்த ஸ்டூடெண்ட் உடம்பு சரியில்லைனாலும் இப்படி தான் வீட்டில் போய் இருந்து பார்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. திருன்னு காவேரி முழிக்கிற மாதிரி காமிச்சிட்டு, ஸோ காவேரி சொல்கிறாங்க, இல்லை அம்மா எனக்கு ஸ்பெஷல், அவளை பார்த்த முதல் நாள்லேயே எனக்கு அந்த ஒரு பாண்டு கிரியேட் ஆயிடுச்சு, இந்த பூர்வ ஜென்மத்து பந்தம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நம்மளுடைய அம்முக்குட்டி மேலே இருக்க எமோஷன்ஸை அவங்க அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லும்போது சொல்கிறாங்க, இப்போ எப்படி நேத்திக்கு நான் இங்கே தங்கி இருக்கும்போது அம்மு போகாதேன்னு சொன்னா, அதே மாரி தான் அம்மு எப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது எனக்கு அப்படியே அனுப்பவே மனசு இருக்காது, அதே மாரி தான் எனக்கும் ஃபீல் ஆகும். அம்முவை தத்தெடுத்துக்கிட்டா கூட நான் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு அம்மாவை தத்து கொடுக்குறீங்களான்ட்டு. அவ்வளோ நேரம் எமோஷ்னலாக காவேரியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு தத்து கொடுக்குறீங்களான்னு கடுப்பாயிட்டு, அந்த கையை அப்படியே அந்த நர்வ்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த சீனில் க்யூட்டாக இருந்தார். கோவத்தில் பார்த்தாலே அந்த எஸ்ஆர்ஆர் வெளியே வந்தாலே அது ஒரு மாதிரி மொமெண்ட்டாக இருக்கு. ஸோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ விஜய் சொல்றாங்க, என்னோட மொத்த உலகமே அம்முதா, அவளையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்க அந்த பொண்ணை உங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு ஓகேனீங்களா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு அம்மாவை கொடுத்துருங்க. அம்மா நீ அடி வாங்காம போக மாட்ட போலேயம்மா அப்படின்ற மாதிரிதான். ஸோ விஜய் தயவு செய்து கிளம்பிடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ மறுபடியும் காவேரி இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இங்க வாங்க, என்ன வேணாலும் அம்மு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆனா அதை தாண்டி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆட்டோல ஏறி வந்துடுறாங்க. சாயமா வெளியே இருந்துட்டு அம்மாவை பத்தி கேட்குறாங்க, ஃபோனை பத்தி ரிப்பேர் ஆனதை பத்தி சொல்றாங்க. ஸோ வீட்டில் கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்டே அந்த கான்வர்சேஷன் தான் போகுது. ஸோ ஸ்கூலுக்கு வராங்க. மதர்ஸ் டேவோட அந்த லிஸ்ட் கொடுத்துட்டு செக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ காவேரி அதை செக் பண்றாங்க. அம்மு மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேம் எழுதிட்டு பிரின்சிபல் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாங்க. இந்த மாரி என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, அம்மா இல்லை, ஸோ அவளுக்கு அம்மாவை நான் பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறாங்க. சரி ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்தோடனே வீட்டுக்கு தாத்தா கிட்ட கேட்டுட்டு மேலே ரூமுக்கு இப்போ எப்படின்னா அந்த சங்கோஜமே இல்லாமல் அப்படியே கேஷுவலாக ரூமுக்கு போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது அழகாக இருந்துச்சு. ஸோ ரூமில் விஜயும் குட்டி காவேரியும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. காவேரியை பார்த்தோன்னே விஜய் நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிட்டாரு. ஸோ நாளைக்கு எபிசோட்ல அம்மு கிட்ட பேசிட்டு விஜய் கிட்ட பேசுற அந்த சீன் வந்துடும் போல. ஸோ நான் வெயிட் பண்றேன் அந்த மதர்ஸ் டே ஈவெண்ட்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.